ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நல்லா மொறுன்னு நல்ல ஒரு காரசாரமான இன்றைக்கி தட்டை தாங்க ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு மிஷினில் கொடுத்து மாவெல்லாம் அரைக்க தேவையே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவை வச்சே நம்ம நல்லா ஒரு காரசாரமான மொறுன்னு தட்டை சூப்பராக ரெடி பண்ணலாம். இந்த தட்டை செய்கிறதுக்கு மாவு எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், மொறுன்னு இருக்கிறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த அளவு தண்ணி சேர்த்து மாவு நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது தீபாவளிக்கு நம்ம ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு காரமாக சாப்பிட்ணும் இந்த மாதிரி தட்டையும் நம்ம ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா ஈவினிங் டைமில் ஒரு 4 தட்டை எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு இஞ்சி இலக்கட்டியோட சாப்பிடும்போது டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மொறுமுறு தட்டை பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டு கொடுங்க. வாங்க இப்போ நம்ம மொறுமுறு தட்டை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். இது 50 கிராம் அளவுக்கு வரும். ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. சின்ன கப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதை சலிக்கலாம் தேவையில்லைங்க, நம்ம தட்டை தானே செய்ய போகிறோம், அதனால் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து காரத்துக்கு பார்த்திங்கன்னா 10 வரமிளகா எடுத்துக்கிறேன். 10 வரமிளகா, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நீங்கள் தட்டை செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் காரமான தட்டை தான் செய்ய போகிறேன், அதனால் 10 எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு 2 மிளகாய் நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கோங்க. மிளகாயும் சோம்பும் சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக கொஞ்சம் குறைன்னு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். நல்லா காரமாக தாங்க இருக்கும். நம்ம ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி தட்டை சாப்பிடும்போது நல்லா காரமாக இருக்கிறதுக்காக 10 மிளகாய் சேர்த்துருக்குறேன். அடுத்து ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன். நல்லா அரிசி மாவு, நல்ல குவாலிட்டியான நயம் அரிசி மாவு, நல்லா சாஃப்டாக இருக்கும். நயம்னா சாஃப்டான மாவு. மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். இது 1 கப் அளவுக்கு வரும். இது 2வது கப் அளவுக்கு அரிசி மாவு. அடுத்து 3வது கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவுலையே இப்போ அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கலாம். அதிகமான பொட்டுக்கடலை மாவு சேர்த்தோன்னா தட்டை விரிஞ்சு வந்துடும். அதனால் 3 கப் மாவுக்கு 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு இல்லைனா கருப்பு எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது கலருக்காக சேர்த்துக்கிறேன். காரம் இருக்காது, ஆனால் கலராக இருக்கும். காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகாயும் சோம்பும் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு, உப்பு சேர்த்தாச்சுங்க. அடுத்து வெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், உருக்கின வெண்ணெய்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெண்ணெயும் சேர்த்துட்டேங்க. அடுத்து ஊற வச்ச கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், அதிகமான கடலைப்பருப்பு நான் சேர்க்கலை. 2 ஊற வச்ச கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதிகமான கடலைப்பருப்பு சேர்த்தோன்னா நமக்கு தட்டை தட்டும்போது நிறைய விரிஞ்சு வந்துடும். அதனால் நான் கடலைப்பருப்பு கம்மியான அளவில் தாங்க சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வெண்ணெய், அரிசி மாவு, மிளகாய், சோம்பு, உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவோட நல்லா வெண்ணெய் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனிச்சுன்னா நமக்கு தட்டை பார்த்திங்கன்னா எப்போவுமே கிறிஸ்பியாக இருக்கும். அடுத்து எண்ணெய் நல்லாவே ஹீட் பண்ணியிருக்காங்க. ஹீட்டான எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சூடான எண்ணெய் சேர்க்கும்போது தட்டை கிறிஸ்பி குறையாமல் இருக்கும், அதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே எண்ணெய், மாவு எல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறோமோ அது மாதிரி தட்டை பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி மொறுன்னு கிடைக்கும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மாவு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி பிடிக்க வந்துச்சுன்னா பிடிக்க வரணும், அந்த மாதிரி வர பக்குவத்துக்கு நம்ம மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி பிடிச்சோம்னா நமக்கு பிடிக்க வரணும். அப்படி உதுத்து விட்டோம்னா நமக்கு மாவு நல்லா உதிர்ந்து வரணும். இந்த பக்குவத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. முதல்ல 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ 2வது கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேங்க. 2வது கப் அளவு தண்ணியில் மறுபடியும் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாவு பிசைகிறதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு 2 கப் அளவு தண்ணி எனக்கு கரெக்டாகவே இருந்ததுங்க. மாவு பார்த்திங்கன்னா நமக்கு கெட்டியமான பதத்தில் தான் இருக்கணும். அவ்வளோதான், 2 கப் அளவு எனக்கு தண்ணி ரொம்பவே கரெக்டாக இருக்குது. தண்ணி மட்டும் பார்த்து கரெக்டாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு நமக்கு நல்ல ஒரு திக்கான கெட்டியமான பதத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் தட்டை நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும்.
இந்த மாதிரி மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்லேயும் ஒட்டக்கூடாது, நம்ம கையிலையும் ஒட்டக்கூடாது. மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டாக வந்துருச்சுங்க. மாவு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு மூடி போட்டு, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம தட்டைகள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவோட உப்பு, காரம், பெருங்காயம், எல்லாமே சேர்ந்து உப்பு காரம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தட்டை செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் ஒரு 30 உருண்டைகள் உருட்டி எடுத்துருக்கேங்க. மறுபடியும் மாவை மூடி வச்சுக்கோங்க. மாவு ட்ரை ஆகக்கூடாது. அடுத்து இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கலாம், இல்லை பட்டர் ஷீட்டு, இல்லைன்னா வாழை இலை, எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு கவர்லையும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி சின்ன சின்ன தட்டைகளாக தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா மொறுன்னு கிடைக்கும். நான் இன்றைக்கி சின்ன தட்டையாக தாங்க செய்கிறேன். பெரிய தட்டைகளாக தட்டினா நமக்கு உப்பி வரும். அப்போ சின்னதாக ஃபோக் வச்சு சின்ன சின்ன ஓட்டைகளாக நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சுக்கணும். அதுக்காக நான் சின்ன சின்ன தட்டைகளாகவே நான் தட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. நம்ம தட்டி வச்ச தட்டைகள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டுருங்க. இதில் மீதி இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் அந்த ஒயிட் கிளாத்தை இழுத்துருங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தட்டை வந்து கிறிஸ்பியாகவே இருக்கும். நம்ம இப்போ தட்டையை பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். தட்டை வந்து பொரிக்கும் போது எண்ணெய் நல்லா ஹீட்டாக தாங்க இருக்கணும். ஹீட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். மாவு பாருங்கள், சின்னதாக கிள்ளி போடுறேன். நல்லா எலும்பி மேலே வந்துடுச்சு. நல்லா எண்ணெய் சூடாகவே இருக்குது. இப்போ ஒரு தட்டைகளாக நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஒன்று மேலே ஒன்று வைக்காதீங்க, கொஞ்சம் தனித்தனியாக வச்சுக்கோங்க. இல்லை நம்ம எடுக்கும்போது எடுக்க வராது. தனித்தனி தட்டைகளாக வச்சுட்டு நமக்கு எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம தட்டைகள் போட்டுக்கணும். அதிகமான தட்டைகள் போட்டோன்னா நமக்கு வெந்து மேலே வராது. தன்னாலே எலும்பி மேலே வரும். வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம மாவாக இருக்கும்போது எடுத்தோன்னா உடஞ்சிரும். நல்லா பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம திருப்பி விடணும். இந்த மாதிரி நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம திருப்பி விடணும். நல்லா எண்ணெய் ஹீட்டாகவே வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு பதத்து போகாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம தட்டைகளை எடுத்துடலாம். எடுக்கும்போது இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா 2-3 தடவை நல்லா இப்படி வடிகட்டிட்டு அப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம பிளேட்டில் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நல்லா மொறுன்னு ஒரு காரசாரமான தட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு சாம்பார் சாதம், ரசம் சாதம், இல்லை வெரைட்டி ரைஸ் கொடுக்கலாம், நம்ம தொட்டுட்டு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து நமக்கு எந்த அளவுக்கு உருண்டை கொஞ்சம் மாவு ஈரத்தன்மையோடு இருக்கும்போதே நீங்கள் தட்டைகளை பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக தட்டை வருது பாருங்கள். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் அடுத்த பேட்ச் பொரிக்கும் போதும் மறுபடியும் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தட்டைகள் போட்டுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். எண்ணெயும் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 20 நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அப்படியே கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்ல தட்டை இருக்க உங்களுக்கு உப்பு காரம்லாம் நல்லா சேர்ந்து டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா மொறுன்னு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல நிறம் மாறிடுச்சு. எண்ணெயோட சலசலப்பும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எண்ணெய்கள் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேட்சாக நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், 2-3 பேட்ச் நான் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ நல்லா எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு அடுத்த பேட்சை நம்ம பிளேட்டில் போட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க, உண்மையாகவே சொல்கிறேன். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. வாங்க இப்போ நம்ம தட்டை எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. வாங்க இப்போ ஒரு தட்டை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல மொறுன்னு சாஃப்டாக நல்ல மொறுன்னு அட்டகாசமாக இருக்குது. உப்பு காரம்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் விகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.